ராமன் எய்த அம்பால் தாடகை வீழ்ந்ததும் குருதிப் பெருக்கால் சிவந்த காட்டின் காட்சி. வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடலில் வீரவில்லி ராமபிரான் எய்த அந்த ஒற்றை அம்பால் கொடிய அரக்கி தாடகை வீழ்ந்தாள்னு பார்த்தோம். அவளுடைய வீழ்ச்சி பின்னால ராவணனின் அழிவுக்கு ஒரு சகுனமா, ஒரு வெற்றி பதாகை அருந்து வீழ்ந்த மாதிரி இருந்துச்சுன்னு கம்பர் எவ்வளவு அழகா சொல்லியிருந்தார். இப்போ அந்த தாடகை வீழ்ந்த பிறகு அங்கே என்ன ஒரு பயங்கரமான, அதே சமயம் அற்புதமான ஒரு காட்சி நடந்ததுங்கிறத அடுத்த பாடல்ல கம்பர் ஒரு உவமையோட விவரிக்கிறார். வாங்க பார்ப்போம். கான் திரிந்து ஆழியாகத் தாடகை கடின மார்பத்து ஊன்றிய பகழி வாயூடு ஒழுகிய குருதி வெள்ளம் ஆன்ற அக்கானம் எல்லாம் ஆயினது அந்த மாலைத் தோன்றிய செக்கர் வானம் தொடக்கு அற்று வீழ்ந்தது ஒத்தே. அடேயப்பா, ராமபிரான் எய்த அந்த வில் அம்பு சும்மா ஒண்ணுமே இல்லாத அம்பு இல்லைங்க. தாடகை கடின மார்பத்து தாடகையோட மார்பு சும்மா கல் மாதிரி கடினமானது. எவ்வளவு அரக்கர்கள், எவ்வளவு பேரோட வாள்கள், வேல்கள் எல்லாம் பட்டிருக்கும், ஒண்ணுமே ஆகியிருக்காது. ஆனா நம்ம ராமனின் அன்பு அப்படிப்பட்ட கடினமான அந்த மார்பை ஊடுருவி ஆழமா பாய்ஞ்சுடுச்சு. அந்த அம்பு பாய்ந்த புண்ணு இருக்கு பாத்தீங்களா, ஊன்றிய பகழி வாயோடு, அது சும்மா ஒரு புண்ணு இல்லைங்க. ஒரு வாய் திறந்த நதி மாதிரி அந்த புண்ணிலிருந்து ஒழுகிய குருதி வெள்ளம் ரத்தம் கொப்புளிச்சு வெளியில வந்துச்சு. வெள்ளம், குருதி வெள்ளம், என்ன ஒரு காட்சி! அந்த குருதி வெள்ளம் சும்மா அங்கங்க தேங்கி நிக்கல. கான் திரிந்து ஆழி ஆகு, அந்த புழுதி படிஞ்ச காடு முழுக்க பரவிச்சு. ஆனா சும்மா பரவலாமா? அந்த ஒட்டுமொத்த காட்டு பகுதியுமே செங்குருதி கடலா மாறிப்போச்சு. ஆம்ங்க, கடல் ஆன்ற அக்கானம் எல்லாம் ஆயினது. அந்த பாழடைந்த காடு ஒரு செந்நிறக் கடலாகவே மாறிவிட்டது. பாத்தீங்களா? அந்த காடு மொத்தமும் அப்படி ஒரு குருதி கடலா மாறினதுக்கு கம்பர் ஒரு உவமை சொல்றார். எப்படிப்பட்ட உவமை தெரியுமா? அந்த மாலை தோன்றிய செக்கர் வானம், அந்தி சாயற நேரம், சூரியன் மறைகிற நேரம் வானம் செக்கச்செவேல்னு இருக்கும் பாத்தீங்களா? அந்த செவ்வானத்தை பற்றி கம்பர் சொல்றாரு. அந்த செவ்வானம் சும்மா வானத்துல இருக்கிற செவ்வானம் இல்லை, தொடக்கு அற்று வீழ்ந்தது ஒத்தே. ஏதோ ஒரு தொடர்பை இழந்து வானத்திலே இருந்து அறுபட்டு அப்படியே பூமியில வந்து விழுந்து கிடந்தா எப்படி இருக்கும்? அப்படி கிடந்ததா அந்த குருதி கடல் காட்சி அழிச்சுச்சான். என்ன ஒரு அற்புதமான உவமை! வானத்தில் இருக்கும் செக்கர் வானம் பூமியில இறங்கி குருதி கடலா பறந்து கிடந்த மாதிரி இருந்ததாம். கம்பரின் இந்த கற்பனையில நாம் மூழ்கி போறோம்ல. ராமனின் வில்லாற்றல் ஒரு அரக்கியின் உயிரை மட்டும் எடுக்கலைங்க. அந்த காடே செங்குருதி கடலா மாறும்படி இந்த உலகத்திற்கே ஒரு புதிய காட்சியை தந்தது. அடுத்த பாடலில் இந்த தாடகை வதையால யமதர்மராஜனுக்கு கூட ஒரு சின்ன ஆசை வந்ததாம். என்னன்னு பார்ப்போம்.